மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நான் முதல்வன் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராமை நமக்கு அளித்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தவிருக்கும் இணைய வழியாக நம்முடன் இணையவிருக்கும் பிரின்சிபல் செக்ரட்டரி 1 to ஹானரபிள் சிஎம் அவர்களுக்கும் கமிஷனர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் மேடம் அவர்களுக்கும் மேனேஜிங் டைரக்டர் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் மேடம் அவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கேற்றிருக்கும் பிஹெச்எல் எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் மற்றும் ரிட்டையர்ட் ஏர் மார்ஷல் சி.கே. ரஞ்சன் அவர்களுக்கும் இந்த விழாவிலே பங்கேற்று சிறப்பிக்கவிருக்கும் மாடரேட்டர்ஸ் அண்ட் பேனலிஸ்ட் அனைவருக்கும் அனைத்து மாவட்டங்களிலிருந்து வருகை புரிந்திருக்கும் இன்ஜினியரிங் காலேஜஸ் பிரின்சிபல்ஸ் அவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தினையும் நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ் அப்படின்னா ஐ வுட் லைக் டு ஷேர் மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நான் வந்து 2002 வந்து when I entered the college கெரியர் கவுன்சிலிங் அப்படின்னா பெரிய லெவலில் எதுவும் இருக்காது. ஸோ எந்த பேசிஸில் வந்து என்னுடைய இன்ஜினியரிங் ஃபீல்டு பேசிக்லி ஐம் ஏ கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட். என்ன பேசிஸில் என்னோட இன்ஜினியரிங் நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் மை 12th மார்க். ஸோ அவுட் ஆஃப் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் ஐ காட் லிட்டில் பிட் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் வந்து அதிகமான மார்க் 166 out of 200. You just imagine the rest of my subjects. So இதை பேஸ் பண்ணி வந்து ஐ தாட் ஓகே மை ஃப்ரெண்ட் சஜஸ்டட் ஓகே கெமிஸ்ட்ரி உனக்கு நல்லா வரும், ஸோ அதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் வெரி பேஷனேட். ஓகே கெமிஸ்ட்ரி எனக்கு நல்லா வரும் போல். ஐ காட் 166 out of 200. ஸோ ஓகே லெட் மீ டேக் chemical engineering. Very few colleges offering chemical engineering, but I insisted my dad because both my elder brothers are software engineers. அப்பாவும் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், சரி ஐடி ஃபீல்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால் இல்லை கெமிஸ்ட்ரி எனக்கு நல்லா வரும், ஐ வில் டேக் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஓகே காலேஜ் போயாச்சு. காலேஜில் வந்து சீட் கொடுத்துட்டாங்க. ஸோ காலேஜ் என்ட்ரு ஆகி ஃபர்ஸ்ட் டே கிளாஸ் மை ஹெச்ஓடி கேம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஹி இஸ் மிஸ்டர் மணிகண்டன். ஹி செட் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் திங்க் கெமிஸ்ட்ரி அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் ஆர் சேம். ஐ எம் லைக் ஓகே, chemistry is totally different from chemical engineering. There is no correlation between chemistry and chemical engineering. முடிஞ்சது அங்கேயே ஃபஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ். பட் அஃப்கோர்ஸ் காலேஜ் முடிச்சாச்சு. இந்த ஸ்கில்லிங் எவ்வளோ ரெக்வயர்ட் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்னுடைய நண்பர்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் சேர்ந்த என்னுடைய கூட படிக்கக்கூடிய நண்பர்கள் அவர்களிடம் நான் உரையாடும் பொழுது அவர்களிடம் அந்த பதில்களும் சில பதில்கள் அது அப்படியே தான் இருந்தது. என்னன்னு தெரியல, ஒன்று சீட் கிடைக்கல, வேறு எங்கேயும் கிடைக்கல, அதனால் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தோம். சரி அதுக்கப்புறமாச்சு உள்ளே வந்து ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். என்னுடைய காலேஜில் வந்து அகாடமிக்ஸ் தவிர்த்து பெருசாக கெமிக்கல் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து கிடையாது. அகாடமிக்ஸில் அஃப்கோர்ஸ் அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு ரெக்வயர்டான ஸ்கில்ஸ் என்னன்னு கூட வந்து அந்த காலகட்டத்தில் தெரியாது. ஸோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்போஷர் இல்லை. ஆக்சுவலாக எக்ஸ்போஷர் விசிட்னு சொல்லிட்டு நமக்கு காலேஜில் ஒரு 1 or 2 days வந்து வி ஜென்ரலி கோ ஃபார் அன் எக்ஸ்போஷர் விசிட். அந்த அளவுக்கு வந்து அதில் நம்ம கிராஸ் பண்ணிப்போமா அப்படின்றது நிச்சயமாக தெரியாது. ஐ ஸ்டில் ரிமெம்பர் 3rd year படிக்கும் போதுலேருந்தே ஓகே நம்மளுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் சொல்லிட்டு வி ஆர் ஜஸ்ட் டேக்கிங் our resumes and just standing outside the industries. It's a whims and fancies of the watchmans to allow us inside the industries. So HR number தெரியாது, யாரை அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது. And lot of consultants were there. I hope still many job consultants are there. ஸோ அவங்க கிட்ட போய் நம்ம ரெஸ்யூமை கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்போம். இந்த ரெஸ்யூம் வந்து எனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இஃப் இட் கம்ஸ் ஓகே யூ ஜஸ்ட் லெட் மீ நோ. த கன்சல்டன்ட் வில் புட் ஒரு கொஷின் வரும் என்னென்னா ஃபஸ்ட்டு 2 months சேலரி எனக்கு கொடுத்துடணும், தென் ஒன்லி ஐ லாலோ. அது என்ன பேசிஸில் கன்சல்டன்ட்டும் அந்த இண்டஸ்ட்ரியோட லிங்க்கும் அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் மெனி ஆஃப் மை பேட்ச்மேட்ஸ் அவங்க வந்து பிளேஸ் ஆனது வந்து எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் இருந்ததுன்னா ஃபைன் அந்த காலேஜில், பட் பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய
நிலைமை வந்து நிறைய பேருக்கு வந்து ஸ்கில்ஸ் இல்லாமல் கிடையாது, நிறைய பேருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை, அந்த ஸ்கில்ஸ் எங்கே கிடைக்கும், எங்கே டெவலப் பண்ணிக்கணுங்கிற அந்த ஒரு அவேர்னஸ் இல்லை. அதுதான் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அது வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டாக கிடைக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து அனைத்து மாணவர்களும் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இப்போ எனக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்கிற மாணவர்கள் நிறைய பேர் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த மாதிரி இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னு சொல்கிற மாணவர்கள் ஒருத்தர் கூட வந்து நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உருவாக்கப்பட்டது இந்த ப்ரோக்ராம். ஸோ அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பான உத்தரவின் அடிப்படையில் இந்த திட்டம் ஒவ்வொரு ரீஜன் வைஸ் வந்து நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இது மட்டும் இல்லை, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அந்த ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணும் பொழுது இண்டஸ்ட்ரியோட லிங்க் இருக்கணும். இட்ஸ் நாட் ஒன்லி டெவலப்பிங் த ஸ்கில்ஸ். எனக்கு வந்து சிலம்பம் நல்லா சுத்த தெரியும் அப்படிங்கிறதுனால தட்ஸ் ஆல்சோ ஸ்கில். ஸோ எனக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எவ்வளோ இருக்குது அந்த ஸ்கில்ஸில் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அதற்காக இண்டஸ்ட்ரியலிஸ்டையும் கூப்பிட்டு அவங்களுக்கு உண்டான ஸ்கில்ஸ், நமக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வி ஹேவ் அ லிஸ்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வேர் வி கண்டக்ட் ஸ்கில் ட்ரைனிங் டு தி கிராஜுவேட்ஸ். பட் அது இண்டஸ்ட்ரியோட லிங்க் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் வந்து டெஃபினட்டாக வில் ஹெல்ப் அண்ட் வில் பூஸ்ட் தி கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நேரடியாக கூப்பிட்டு அவர்களுக்கு பண்ண முடியாதுங்கிற காரணத்தினால இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம இங்கே இந்த கான்ஃபரன்ஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ பிரின்சிபல்ஸ் மூலமா இது வந்து இன் டர்ன் இட் ஷுட் கோ டு தி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அல்டிமேட்லி த ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி ஷுட் பெனிஃபிட் அவுட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து அந்த டிரான்சிஷன் நடக்கலை அப்படின்னா நிச்சயமாக வந்து there is no point in having this meeting. ஸோ அந்த டிரான்சிஷன் நடக்கணும் அப்படின்னா the principals are the pillars of any college if you take. ஸோ அதனால் அவங்க வந்து இந்த கான்ஃபரன்ஸை முழுமையாக பயன்படுத்தி கொள்ளிட்டு நம்மளோட இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, பேனலிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து என்ன தேவை, என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் தேவை உள்ளே எடுக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்கில்ஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இம்பார்ட் பண்ணும் பட்சத்தில் நிச்சயமாக வந்து ஒவ்வொரு மாணவனும் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே கெமிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை எனி இன்ஜினியரிங், லெட் இட் பி அ ஸ்டூடெண்ட் who studied the chemistry well entered into a chemical engineering and then placed in an Indian Oil Corporation, அந்த மாதிரி இல்லாமல் ஸோ அவனுடைய ஃபீல்டில் அவன் வந்து திறம்பட செயல்படணும்னா அவனுக்கு உண்டானது எதுன்றதை அவனுக்கு முதல்ல நாம் தெரிவிக்க வேண்டும். அவனுக்கு உண்டான ஸ்கில்ஸ் என்ன இருக்குங்கிறத அவனுக்கு நம்ம தெரிவிக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த மாணவன் தன்னுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய இடத்தை அடைவான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த கான்ஃபரன்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இவருக்கும் இனிய காலை வணக்கம். மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சியர், திருச்சிராப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும், திருமதி லக்ஷ்மி பிரியா கமிஷனர் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவர்களுக்கும், வைஸ் சான்சலர் ஸ்ரீனிவாசன் தனலக்ஷ்மி யூனிவர்சிட்டி அவர்களுக்கும், இடி பிஹெச்இஎல் அவர்களுக்கும், மற்றும் இங்கு திரளாக வந்திருக்கும் முதல்வர்கள் மற்றும் ஃபேக்கல்டி சாம்பியன்ஸ், நான் முதல்வன் ஃபேக்கல்டி சாம்பியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கங்கள். எல்லாருமே ரொம்ப இன்றைக்கி வந்து திருச்சி வந்தப்போ ஐ வாஸ் ப்ளசன்ட்லி சர்ப்ரைஸ்ட். ஏன்னா 10 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக வந்து பிரின்சிபல்ஸ் வந்து உட்கார்ந்துருக்கிறது வந்து மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இது வரைக்கும் நடந்த 2 ரீஜனல் கான்ஃபரன்சஸ்லேயும் கொஞ்சம் டிலேஸ் எல்லாமே இருந்தது. ஐ திங்க் இது ரொம்ப டிசிப்ளின்டாக ஆர்டர்லியாக வந்து உட்கார்ந்துருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. அதனால் நான் முதல்வன் திட்டம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்றது முதல்லையே எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போவே ஐ எம் ஷுவர் தட் வித் ஆல் திஸ் என்தூசியாசம் when you lead mission as ambitious as நான் முதல்வன், I am sure it is in good hands. அதனால் இது பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்குது. இந்த நான் முதல்வன் திட்டம் என்பதனுடைய நோக்கம், objective, இது வந்து ஒரு மேசிவ் அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்னு சொல்கிறோம். பட் வாட் இஸ் நான் முதல்வன்? எல்லாரும் நான் முதல்வன் பற்றி பேசுகிறோம். பட் என்ன தான் நான் முதல்வன்னா என்ன? ஸ்கூல்ஸில் சொல்கிறாங்க, காலேஜில் சொல்கிறாங்க, நான் முதல்வன்னா ஆக்சுவலாக என்ன அப்படின்ற சந்தேகம் நிறைய பேர் மனசில் இருக்கும். ஸோ அந்த ஒரு சந்தேகத்தை எல்லாம் வந்து நிவர்த்தி செய்யும் ஒரு செஷனாக நீங்கள் நினச்சிக்கலாம் இதை. ஸோ இந்த நான் முதல்வன் என்ற அந்த ஒரு தாட், அந்த ஒரு ஐடியா தோணுனதே வந்து எப்படி அதனுடைய உருவெடுப்பு வந்து எப்படின்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணால் யூ வில் பி பெட்டர் ஏபிள் டு அப்ரிஷியேட் த கான்செப்ட். இப்போ நம்ம வந்து குழந்தைகள் வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க. டிஃப்ரெண்ட் காம்பிடென்சிஸ் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் காம்பிடென்சி லெவல் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்கில்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் நம்ம எல்லாரையும் வந்து அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 12th ஒரே ஸ்ட்ரீமில், ஆல்மோஸ்ட் டில் 10th, அதுக்கப்புறம் 11th 12th ஃபியூ ஸ்ட்ரீம்ஸ் நம்ம அவங்கள பிரிக்கிறோம், ஒரே ஸ்ட்ரீமில் தான் போடுறோம். ஸோ வெதர் தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஆர் நாட், அவங்க கண்டிப்பாக மேத்ஸ், பயாலஜி, ஃபிசிக்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஹிஸ்ட்ரி எல்லாம் படித்தே தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு சிஸ்டமில் இருக்கிறப்போ
மேபி ஒன் சைல்டு மே பி அன் எலிஃபெண்ட், ஒன் சைல்டு மே பி அ ஃபிஷ். ஆனால் எல்லாத்தையும் நம்ம அந்த லேண்டில் தான் போட்டு எல்லாரையும் நீங்கள் தனியாக ஒரே இதில் ரேஸில் ஓடுங்கன்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து ஹவு வி ஆர் கோயிங் டு ரீடிஃபைன் த எஜுகேஷன் ஈகோசிஸ்டம்ன்றது ஒரு பக்கம். அது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எல்லாம் பார்த்துட்ருக்குறாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா 11th அந்த குழந்தை வந்து 10th முடித்து 11th எடுக்கும் போது இப்போ நம்ம கலெக்டர் சொன்ன மாதிரி எதில் நல்ல மார்க் இருக்குது, அந்த குழந்தைக்கு எதில் நல்ல மார்க் இருக்கோ, யூஸ்வலி அதுதானே நல்லா படிக்குது. அப்போ நல்ல மார்க் வாங்குறாங்கன்னா ரொம்ப நேரம் அதில் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, அதனால் நிறைய மார்க் வாங்குறாங்க. திஸ் இஸ் த ஒரு காமன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் வி ஹேவ். அந்த குரூப் எடுக்க வைக்கிறோம். அந்த குரூப் எடுத்ததுனால காலேஜை வந்து அந்த ஸ்ட்ரீம்லேயே தேடுறாங்க. காலேஜ் தேடும் போதும் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு விருப்பப்பட்ட டிசிப்ளின் கிடைக்கல அப்படின்னா எந்த காலேஜில் கிடைக்கிதோ, எந்த டிசிப்ளினில் கிடைக்கிதோ அதில் அவங்களுடைய கிராஜுவேஷன் முடிக்கிறாங்க. கிராஜுவேஷன் முடித்து அதுக்கப்புறம் ஆஃப்டர் தே பிகம் அ கிராஜுவேட் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. எங்கே வேலை கிடைக்கும், இல்லை நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் யோசிக்கிறாங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் ஆஃப் பிளானிங் ஃபார் த ஃப்யூச்சர், பிளானிங் தியர் கெரியர்ஸ் ஷுட் ஸ்டார்ட் ஏர்லி அப்படின்ற அந்த ஒரு ஐடியாவில் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு இந்த திட்டத்தை வந்து இனாகரேட் பண்ணாங்க. அப்போ 2-3 அங்கங்களாக பிரிக்கப்பட்ட இந்த நான் முதல்வன் திட்டம். இது வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் இதை ஆங்கர் பண்ணுறோம். ஆனால் நாங்கள் மட்டுமே இந்த திட்டத்தை நடத்தலை. இதில் எல்லா துறைகளும் இணைக்கப்பட்டிருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செய்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன், நீங்கள் கமிஷனர் வந்திருக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பெரும் பங்கு வகிக்கிறாங்க. இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பக்கம் வந்து அந்த மேன் பவர் என்னென்ன தேவை, டிமாண்ட் என்ன, அவங்களுக்கு ஸ்கில் செட்ஸ் என்ன, இதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட் ஒருங்கிணைக்கிறாங்க. ஸோ 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து, ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப்கோர்ஸ், ஸோ 4 டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம் தான் நான் முதல்வன். ஸோ இது ஸ்கூல்லேருந்தே, பள்ளி பருவத்திலேருந்தே ஆரம்பிக்கிறோம். ஒரு குழந்தையோட ஜேர்னி, அந்த லேர்னிங் ஜேர்னி என்பது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்பது பள்ளி பருவத்திலேருந்தே ஆரம்பித்து அவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணணும். இப்போ நம்ம நிறைய டீச்சர்ஸுக்கும் வந்து அப்ஸ்கில்லிங் ப்ரோக்ராம்ஸ் இதில் பிளான் பண்ணியிருக்கிறோம். கெரியர் கைடன்ஸ் ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு. 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12வது வகுப்பு வரைக்கும் அவங்க என்ன எடுக்கணும், என்ன துறையிலலாம் அவங்க வந்து திறம்பட்டு செயல்பட முடியும் அப்படின்றத ஒரு we are opening up the world of opportunities. இப்போ வந்து ஒரு ரூரல் ஸ்கூலில் படிக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து நிறைய டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸே என்னன்னு தெரியாது, எங்கெங்கே வந்து என்னென்ன படிக்க முடியும் அப்படின்றதே தெரியாமல் இருக்கும். அதனால் அந்த லிமிட்டெட் எக்ஸ்போஷர், லிமிட்டெட் எக்ஸ்பீரியன்ஸோட பக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் இதுதான், பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறுவனம் இதுதான், இதில் தான் நம்ம வேலை பார்க்க போகிறோம், இதை படித்தா இந்த நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் அப்படின்ற குறுகிய மனப்பான்மையோடு இல்லாமல் என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எங்கேனாலும் நீங்கள் போய் படிக்கலாம், எதுவுமே பேரியரே கிடையாது. ஜாகிரபிக்கல் ஏரியா நம்மளுக்கு பேரியர் கிடையாது, ரிசோர்ஸஸ் பேரியர் கிடையாது, நல்ல ஆக்சஸ் டு குட் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேரியரே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் தான். ஸோ எல்லா மாணவர்களும் பள்ளி பருவத்திலிருந்தே நான் முதல்வன் ஆக முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும் திட்டம் தான் இது. ஸோ முதல்ல வந்து இன்ஃபர்மேஷன், நாலேஜ் வந்து நம்ம ஷேர் பண்ணோன்னாலே என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ ஒரு பிட்ஸ் பிலானியில் போய் படிக்கணும், ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற குழந்தை கூட அந்த நார்த் இந்தியாவில் ஒரு இன்ஸ்டிடியூட் இல்லை அப்ராடில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டில் படிக்க முடியும். இதுக்கு எப்படி போகணும், என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது, இதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, ட்ரைனிங் மெட்டீரியல் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு வேர்ல்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஓப்பன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ 9th ஸ்டாண்டர்டில் துவங்கி 12வது வகுப்பு வரைக்கும், சமீபத்தில் கூட நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருப்பீங்க, கல்லூரி கனவு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தினோம். அப்போ வந்து லிமிட்டடாக 12th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு மட்டும் நடத்தினோம், எல்லா டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் நடத்தினோம், ட்ரிச்சிலையும் நடந்திருக்கோம். ஸோ அந்த இதில் வந்து எல்லாரும் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பேசினாங்க ஒவ்வொரு துறையிலையும். இப்போ லா காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குது, இன்க்ளூடிங் இன்ஸ்டிடியூட்ஸ் அவே எல்லா ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இன்ஸ்டியூட்ஸ், நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, எங்கே நல்ல இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கோ,
எல்லாத்த பற்றியும் அங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். எப்போல்லாம் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க, என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைங்களுக்கு வந்து 12வது வகுப்பில் அவங்க வந்து அந்த பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கே ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தே வில் மிஸ் அவுட் ஆன் த இம்பார்ட்டன்ட் டெட்லைன்ஸ் ஃபார் அப்ளிகேஷன்ஸ். அது எல்லாம் சொல்கிறோம், எந்த டைமில் எந்த அப்ளிகேஷன் அவங்க வந்து ஃபில் பண்ணி, வாட் இஸ் த டெட்லைன் ஃபார் தோஸ் அப்ளிகேஷன்ஸ், இது எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு திட்டம். ஸோ இது சொல்லும் போது நம்ம கொடுத்துட்றோம், ஆப்ஷன்ஸாக அந்த குழந்தை கையில் கொடுத்துடுறோம். நவ் இட் இஸ் அப் டு த ஸ்டூடெண்ட் டு சூஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது தடையாக இருந்ததுன்னா அதற்குண்டான ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் நான் முதல்வனில் கொடுக்குறோம். ஸோ எங்கேயாவது வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரொம்ப எக்ஸார்பிட்டன்ட் ஃபீஸ் கேட்குறாங்க, எங்களுக்கு இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுறதே எங்களுக்கு இவ்வளோ பே பண்ணி போக வேண்டியிருக்கு, அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் முதல்வன் வில் சப்போர்ட் த டியூஷன் ஃபீஸ் ஆஃப் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த மாதிரி ஒரு மாபெரும் திட்டம் தான். சரி, இது ஸ்கூல் காம்பனண்ட். வாட் அபவுட் த ஹையர் எஜுகேஷன் செக்மெண்ட்? ஹையர் எஜுகேஷன் செக்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸோட பேசும்போது, இந்த நான் சொன்னேன் மார்ச் 1 இந்த திட்டத்தை துவங்கினாங்க அப்படின்ட்டு, அதை துவங்கி முடிச்சுட்டு வி ஹெல்ட் செக்டர் வைஸ் மீட்டிங்ஸ். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியும் கூப்பிட்டு பேசணும். ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிட்டையும் உங்களுடைய டிமாண்ட் என்ன, வாட் இஸ் த நீட் ஆஃப் தி ஆர், எப்படி ஃப்யூச்சர் இருக்க போகுது, வாட் இஸ் த ஃப்யூச்சர் டிமாண்ட். நம்ம பிள்ளைகள் இப்போ காலேஜில் படிக்கக்கூடிய பிள்ளைகளை எந்த ஸ்கில் செட்டில் நம்ம ட்ரெயின் பண்ணால் அவங்களுக்கு இமீடியட்டாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அண்ட் வாட் இஸ் த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் தீஸ் ஃபீல்ட்ஸ், இது எல்லாத்தையுமே குறித்து அவங்கக்கிட்ட கலந்துரையாடல் நடத்தினோம். ஒவ்வொரு செக்டரும், இந்த டூரிசம், சர்வீசஸ் செக்டர், மேனுஃபேக்சரிங், இந்த மாதிரி பல்வேறு செக்டர்ஸோட கிட்டத்தட்ட 11 செக்டரோட பேசினோம். அப்போ வந்து ஒரு கேப் இருக்குதுன்றது உணர முடிஞ்சிச்சு. எங்கேயோ ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பெரிய நீடு இருக்குது. அவங்களுக்கு வந்து இந்த ஐடி செக்டரில் மட்டும் அன்னைக்கு ஆரக்கிலிருந்து வந்த ஒரு கண்ட்ரி டைரக்டர் சொல்லிட்டு இருக்கிறாரு, 33% அட்ரிஷன் இருக்குது ஐடி செக்டரில் மட்டும். 1/3 ஆஃப் த ஒர்க் ஃபோர்ஸ் they are leaving IT companies every year. அப்போ என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் அப் ஆகுது? ஸோ why aren't our children able to fit into those job roles? வாட் இஸ் தட் கேப்? எங்கே வந்து அந்த ஒரு இடைவெளி இருக்குது, அந்த இடைவெளியை நிரப்புறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ரெண்டாவது வந்து ரெலவெண்ட் ஸ்கில்ஸ் நம்ம கேம்பஸஸில் சொல்லி கொடுக்குறோமா, ரெலவெண்ட்டாக இருக்கா? இன்றைக்கி வந்து நம்ம ஒரு பிஇ கிராஜுவேட், இவர் கலெக்டர் சொல்லிட்டு இருந்தார் கெமிக்கல் இன்ஜினியரிங், வெளியில் வரக்கூடிய ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் கிராஜுவேட், இஸ் he ஃபிட் ஃபார் த கெமிக்கல் இண்டஸ்ட்ரி? என்ன கேப் இருக்குது? வாட் இஸ் த நீட் ஆஃப் தி அவர்? அந்த ரெலவெண்ட் ஸ்கில். இப்போ இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ஒரு பக்கம் ஒரு வேகமாக வந்து ஒரு தொழில்நுட்பம் வந்து மாறிக்கொண்டே வருகிறது. இட்ஸ் அ ஹியூஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ அந்த ஸ்பீடுக்கு நம்மளால் சிலபஸை கண்டிப்பாக மாற்றவே முடியாது. we all have to accept that unless we as a group we put our efforts together. இந்த syllabus revision வந்து we know it is not possible that every 6 months. நேற்று வந்து விஐடியில் இந்த கான்ஃபரன்ஸ் நடத்தினோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ப்ரோ சான்சலர் சொன்னார், every 6 months they change the syllabus. ஆனால் இது இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டிலையோ இல்லை ஒரு ஸ்ட்ரக்சர்ட் என்வாயன்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிலபஸையோ அப்படி மாற்றுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம், எல்லாருக்குமே அது தெரியும். ஸோ இதை எப்படி நம்ம how are we going to handle this? இந்த சிலபஸ் ரிவிஷன்ன்றது வந்து ஒரு மேஜர் ஒரு இஷ்யூவாகவே இருக்குது. இப்போ வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் புதுசாக வந்திருக்கிற விசி அண்ட் இந்த டீம் எல்லாருமே வந்து ரொம்ப அருமையாக செயல்பட்டு அதை மாற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒர்க் இஸ் அண்டர் ப்ரோக்ரஸ். பட் இது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம பண்ண முடியும்? எவ்ரி 3 years சொல்கிறாங்க த டெக்னாலஜி சேஞ்சஸ், இட்ஸ் கோயிங் டு பிகம் irrelevant. இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி சிலபஸ்க்குள்ளே நம்ம போட்டோம் அப்படின்னா அடுத்த 3 வருஷத்தில் அது irrelevant ஆகிடுது. ஸோ ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி ஆர் வி கோயிங் டு சேஞ்ச் அவர் கரிக்குலம்? அது முடியுமா, அது சாத்தியப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி. அது நான் ஏற்கனவே பேசின மாதிரி செக்டர் வைஸ் டிமாண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். அப்புறம் ஒரு ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் இன் யூத். இப்போ நிறைய இண்டஸ்ட்ரீஸோடு பேசணும் அப்படின்னு சொன்னேன். இது பேசும்போது ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே ஒரு காமனாக சொன்ன ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். நம்மளுக்கு வந்து டெக்னிக்கலாக எவ்வளோ அவங்க காம்படெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தெரிஞ்சதை வார்த்தைகளாக அந்த 1 மணி நேரம் இன்டர்வியூவில் 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் மேட்டர்ஸ். அதுதான் அவங்களுக்கு ஜாபை வாங்கி கொடுக்க போகுது. அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் லேக் இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இல்லை.
அண்ட் இன்னொன்று கம்பெனிஸ் என்ன மேஜராக பார்க்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து ஐடி கம்பெனிஸ் எல்லாம் வந்து கிராஜுவேட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸையும் ஹையர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீசனாக இருக்க முடியும் அப்படின்னா, ஒன்லி திங் தட் ஒரு ஃபேக்டர் தட் தேர் லுக்கிங் இன் ப்ராபபிள் எம்ப்ளாயீஸ் என்ன அப்படின்னா, த எபிலிட்டி டு கொலாபரேட், த எபிலிட்டி டு அடாப்ட். புதிய தொழில்நுட்பங்கள் வரும்பொழுதும், ஏன்னா இன்றைக்கி தெரிஞ்ச, நான் சொன்ன ஏற்கனவே டெக்னாலஜி வந்து இன்றைக்கி படித்த டெக்னாலஜி 3 வருஷத்தில் அவங்களுக்கு யூஸ் பண்ண முடியாது. அப்போது அப்படி மாறிக்கொண்டு வரும் சூழ்நிலையில் இந்த பர்சனும் இந்த எம்ப்ளாயியும் டைனமிக்காக இருக்கணும், மாறிட்டே இருக்கணும். ஸோ அடாப்டபிள் டு சேஞ்ச். எப்போ அந்த பர்சன், அந்த கேண்டிடேட் வந்து சேஞ்சுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரோ, ஹீ இஸ் அ குட் எம்ப்ளாயி அப்படின்ற மாதிரி ஹையர் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் இன் யூத் வந்து அது எப்படி வளர்க்க முடியும்? சாஃப்ட் ஸ்கில்ஸ்ன்னு சொல்கிறோம், ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ் நிறைய பேர்கள் வச்சுருக்கிறாங்க. பட் பேசிக்காக வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் பேசிக்கு, 2-3 லேயரில் வந்து சர்டன் அதர் ஆட்-ஆன் ஸ்கில்ஸ் லைக் எபிலிட்டி டு அடாப்ட், க்ரியேட்டிவ் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி சர்டன் ஸ்கில்ஸை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் நான் சொன்ன மாதிரி சிலபஸ் ரிவிஷன், தோ இட் இஸ் நாட் பாசிபிள், வி ஆல் ஹேவ் டு அக்செப்ட். ஏன்னா இதில் நிறைய டெக்ஸ்ட் புக்ஸ் கேட்குறாங்க. அன்றைக்கி கூட விசி அண்ணா யூனிவர்சிட்டி பேசும்போது, டெக்ஸ்ட் புக் இருந்தால் தான் ஒரு டெக்னாலஜியை வந்து நம்ம அடாப்ட் பண்ணிக்க முடியும். சிலபஸில் கரிக்குலமில் கொண்டு வர்றதுனா என்னென்ன மாடியூல்ஸ் போடணும், டீட்டெயில்டு சிலபஸ் வந்து அதில் நம்ம பில்டின் பண்ணணும். அப்படின்னா நம்மளுக்கு டெக்ஸ்ட் புக்ஸ் வேணும் அப்படின்ட்டு. ஸோ டெக்ஸ்ட் புக்ஸ்லாம் வரதுக்கு வந்து எமர்ஜிங் டெக்கில் வந்து டெக்ஸ்ட் புக்ஸ் வரது ரொம்ப நாட்கள் ஆகும். அதுக்குள்ளே அது இரலவெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஃபேக்டரும் இட் ஹஸ் பீன் டேக்கன் இன்டு அக்கவுண்ட். அது மாதிரி எமர்ஜிங் டெக்னாலஜி, அர்பன் ரூரல் டிவைடு. இப்போ அர்பனில் இருக்கக்கூடிய பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏகப்பட்ட அக்சஸ் டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது. அதே மாதிரி எக்ஸ்போஷரும் நிறையா இருக்குது. நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இருக்கும், நிறைய பேர்கிட்ட பேசுவாங்க. அவங்க காலேஜ்லேயே வந்து நிறையா கான்ஃபரன்சஸ் நடக்கும். இந்த மாதிரி எக்ஸ்போஷர் நிறையாவே நம்மளுக்கு அர்பன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும். ஆனால் அதே எக்ஸ்போஷர் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்குதானா? இல்லை. ஸோ அதையும் வந்து அந்த கேப்பை வந்து, அந்த டிவைடை வந்து நிரப்பக்கூடிய திட்டமாக நான் முதல்வன் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நான் சொன்ன ட்ரான்ஸ்ஃபரபிள் ஸ்கில்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்த திட்டம்தான் நான் முதல்வன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒருங்கிணைப்பாக நம்ம செய்யும் பொழுது என்னென்ன சேலஞ்சஸ் நம்மளுக்கு வரக்கூடும் அப்படின்னா, ஒன்று வந்து யூனிஃபார்மாக நம்ம அந்த டெலிவரி ஆஃப் கான்டென்ட், எல்லாருக்கும் ஒரே மாதிரி கான்டென்ட்டை ஒரே மாதிரி குவாலிட்டியில் ஸ்டாண்டர்ட் தவறாமல் டெலிவர் பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய சேலஞ்ச் அட் ஸ்கேல். இப்போ ஒரு காலேஜில் பண்ணலாம், விஐடி நேற்று பேசணும், அந்த ஒரு காலேஜில் பண்ணுறாங்க. பட் அதே குவாலிட்டி நம்ம எல்லா காலேஜ்லேயும் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? ஸோ அட் ஸ்கேல் இஸ் ஒன் இஷ்யூ ஆர் ஒன் சேலஞ்ச் தட் வி வேர் ஃபேஸ்ட் வித். ரெண்டாவது சேலஞ்ச் என்ன அப்படின்னா, அந்த குவாலிட்டி, ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க, அந்த ட்ரைனிங் வந்து நாளைக்கு இரலவெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே இது வெளியில் போகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸ் கம்பெனி வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை கொடுக்குறாங்க, ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, அதில் சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. ஸோ அது நாளைக்கு இன்னொரு கம்பெனி, ஒய் கம்பெனிக்கு அவங்க வேலைக்கு தேடி போகும்போது அது ரெலவெண்ட்டாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி. ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு அட் ஸ்கேல் அப்படின்றத வந்து எப்படி இந்த நான் முதல்வன் திட்டத்தில் நம்ம அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அதாவது இன்டர்நேஷ்னலி ரினவுண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வச்சு தான் இந்த ட்ரைனிங் பார்ட்னர்ஸை நம்ம ஆன்போர்ட் பண்ணியிருக்கிறோம். எல்லாருமே லீடர்ஸ், வெல் நோன் லீடர்ஸ் இன் டெக்னாலஜி, அவங்கள தான் நம்ம ஆன்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் மைக்ரோசாஃப்ட் இருக்கிறாங்க, டிசிஎஸ் இருக்கிறாங்க, இன்ஃபோசிஸ் இருக்கிறாங்க, என்எஸ்சி நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அகாடமி இருக்காங்க. இந்த மாதிரி எல்லாம் லீடர்ஸ் வெல் நோன் இன் தட் பர்டிகுலர் ஃபீல்ட். இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேர்ல்ட் லீடர்ஸ் வச்சு இது ப்ரோக்ராம் கொடுக்க போகிறோம். அண்ட் அட் ஸ்கேல் கொடுக்கணும் அப்படின்னா மோஸ்ட்லி ஆன்லைன் கான்டென்ட்டு தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ ஆன்லைன் கண்டென்ட் வந்து பிள்ளைகளை எடுக்க வைக்கணும் அப்படின்னா மிகப்பெரிய சேலஞ்ச். I thought I'll insist on few points before other people can take it along. In the particular scheme, non-Mudhalvan scheme, we've got a lot of objectives, lofty ideas, noble ideas behind the conceptualizing this particular scheme. இதுல வந்து engineering background, engineering education, we've got more than 1 lakh candidates, they're joining engineering education, and the other side 1 lakh seats are getting vacant.
But at the same time, the students who are coming out of the engineering education, whether they possess right kind of skills, who are really employable and command respect in the market. அப்படின்னு கேட்டா சில சார்ல வந்து அதற்கான நெகட்டிவ் வியூ பாயிண்ட்ஸே வந்து வருது. குறிப்பா இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து வருது. ஸோ இண்டஸ்ட்ரி அகாடமியா அந்த பார்ட்னர்ஷிப்ல அந்த மேஜர் கேப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து அவங்க சொல்றாங்க. அதை வந்து பிரிஷ் பண்றதுக்காகவும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸை இன்னும் வந்து எக்யூப் பண்றதுக்காகவும் இந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்ல வந்து நம்ம வந்து முயற்சி எடுத்திருக்கோம். இதுல வந்து I would request all the engineering college principals to take and lead in this particular aspect. முக்கியமான செய்தி வந்து ஒவ்வொரு engineering branchesக்கும் வந்து we have introduced a lot of value added courses. Like for example, not only IT and computer science, even core branches also. Core branches எடுத்துட்டோம்னா இப்போ சிவில்கே வந்து நல்ல கோர்சஸ் நிறைய, பில்டிங் மாடலிங், இன்ஃபர்மேஷன் நிறைய ஒரு கோர்சஸ் இருக்கு. அதே போல வந்து ஈவன் டிசைனிங் ஏர்போர்ட், மெட்ரோ. I'm talking from Minambakkam Airport today, corridor நான் பேசிட்டு இருக்கேன். Airport designing is a new area. Metro stations, the metro rail வந்து going to penetrate into many areas in the state and the country. So இதெல்லாம் டிசைன் பண்றது பத்தி L&T வந்து they are offering the courses for core branches, that is civil. மெக்கானிக்கலுக்கும் நிறைய இருக்கு, robotic இருக்கு. அதே மாதிரி வந்து மற்ற கோர்சஸ்லாம் நிறைய வந்து ஈவன் ஃபார் அதர் மெக்கானிக்கல் பிரான்ச்சஸ்க்கும் வந்து அதுவும் வந்து நிறைய கோர்சஸ் வந்து மோஸ்ட் மாடர்ன் கோர்சஸ் பீங் ஆஃபர்ட். ஐடி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை, நிறைய கோர்சஸ். அதுல முக்கியமான விஷயங்கள் வந்து ஒரு 40க்கும் மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள், the best training institutions have been onboarded. We have signed MOUs, Skill Development Corporation have signed MOU with all those companies. So Infosys உடைய Springboard வந்து they are offering a lot of online courses. L&T வந்திருக்காங்க, மஹிந்திரா பிரைட் வந்திருக்காங்க. ஒவ்வொரு கோர்சஸும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் இது இருக்கு, உங்களுக்கு கிரெடிட்டோட வருது. So most of the courses are free. Some of them are highly competitive rates, subsidized rate. For which even the Skill Development Corporation, Government of Tamil Nadu will chip in to support the candidates. So, இது மட்டும் இல்லாம வந்து நிறைய courses for English for engineers, communication skills இருக்கணும், attitude aspects வந்து எப்படி வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்குலாம் வந்து இன்டர்வியூ போட்டு அவங்களை தயார்படுத்துறோம், அதுக்கு தனி கோர்சஸும் நம்ம இது பண்ணிருக்கோம். இது மட்டும் இல்லாம ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முக்கியமான விமர்சனம் நம்மளுடைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் நம்ம எஜுகேஷன் லேண்ட்ஸ்கேப் மேலேயே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விமர்சனம் என்னன்னா, நாம வந்து தயார் செய்யக்கூடிய குழந்தைகள் அத்தனை பேருமே ஒரு முன்னணி நிறுவனத்துல மாத சம்பளம் வாங்கக்கூடிய, வேலைக்கு போகக்கூடிய, பணி பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை தான் எதிர்பார்த்து போறாங்க அப்படின்னு. தொழில் முனைவரை நம்ம உருவாக்குறது இல்லை அப்படின்னு ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு தொடர்ந்து தமிழக கல்வி சூழல் வைக்கப்பட்டு வருது. அதை மாற்றுவதற்காக தான் வந்து நம்ம வந்து இந்த முறை வந்து புத்தொழில் நிறுவனங்கள் எல்லாம் முன்னெடுப்பதற்காக நாம வந்து முழு முயற்சியோட நிறைய திட்டங்கள் முன்னெடுக்கணும். இங்கேயும் வந்து அதை பத்தி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி பேசுறப்ப வந்து பினான்சியல் மார்க்கெட்ஸ், கிரெடிட் ஆஸ்பெக்ட்ல எல்லாம் வந்து நிறைய இன்ஜினியர்ஸ் தெரிஞ்சுட்டாதான் வந்து அவங்க தொழில் வந்து வசதியா இருக்கும். ஃபின்டெக் கோர்சஸும் பீங் ஆஃபர்ட். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அதுவும் வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சரி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு போறதுக்கு வந்து பின்னாடி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி கோர்சஸ் பாக்குறப்ப வந்து பிளாக் செயின், சைபர் செக்யூரிட்டி, இதெல்லாம் எந்த பிரான்ச்சஸ்ல வேணாலும் படிக்கக்கூடிய கோர்சஸ் இதெல்லாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்பெல்லாம் முன்னணி ஐடி நிறுவனங்கள்லாம் வந்து வேற இன்ஜினியர்ஸ் மட்டுமே வந்து வேலைக்கு எடுக்கிறது இல்லை. Even looking at arts and science graduates with right attitude, they pick them up and train them in their facility to mold according to their needs. So அந்த வகையில பார்க்குறப்ப ஈவன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், ஈவன் கோர் இன்ஜினியரிங்ல இருந்து கூட ஐடிக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இன்ஃபேக்ட் சொல்ல போனா the future is an era of specialization. So one needs to upgrade the skills by adding additional kind of qualifications. At the same time, institution aspect of teamwork is very important, and the candidates from multiple background will add value to the team with the different domain expertise. So அந்த வகையில பார்க்குறப்பையும் வந்து இது வந்து ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து I will appeal to all the engineering college principals to assemble here
is get exposed to the new world, new competitive world. We have to train our people in multiple courses, skills, upskilling, reskilling, and I would call upon you to nominate, select faculty members who are committed, motivated, as well as student friendly, and who are willing to learn, so that they will get exposure to these courses. We are arranging a separate dedicated training program for all those people. So, few days to 5 days training program, in-depth training program, so that they will take it up the training, these training courses, and then even if it is an online, probably they will provide facilitation and to make it blended one at the classroom and to make it successful. So I would call upon all the people to assemble here. Please concentrate on this. The future of our younger generation is in our hand. Not only in skilling, reskilling, engineering one, a multidisciplinary approach is the norm now. So, in fact, I still remember when I studied engineering, even though I come from electronics background, the one subject I still remember vividly and distinctly, that industrial economics is the one subject which we really passionately followed in, I think, 6th semester. So that is the level at which multidisciplinary aspect is gaining a lot of traction. And moreover, not necessarily the skilling, reskilling in different aspects. The most critical aspect is that if some candidates are willing to pursue the competitive examination career, so again then there are options. Whether it is civil services or staff selection commission, banking. So for that also we are looking at options. And if the students are getting enough exposure at the earlier stage, the chances for cracking it at the earliest is very, very prominent. I still remember during the second year in engineering course, I got an idea of writing civil services. Third year, I chose my optionals while studying in engineering college. So that's why I could crack it at the age of 23. So there are so many people who crack it at the age of even 22, which means that they got enough exposure at the earlier stage. So select candidates, if they are willing to pursue the competitive examination, they need advanced kind of information so that they will pursue that course also. So apart from GRE, TOEFL, GATE, these are also is important one. So this is the overall idea of Naan Mudhalvan. So unless the college principals take a lot of interest, it may be difficult for us to succeed. So whoever assembled here, I appeal to you that please depute your faculty members, get trained, please follow, monitor, and we'll also from here monitor and keep you nudging that so that the schemes are getting succeeded. And ultimately, the certification the students will gain really will add value to the resume. So these are all the few points I thought I will share it with you. I should have come personally to address you. Now, whatever circumstances, I cannot make it. Next time, I will come and meet you. So, I will meet you, the faculty members also. So, please make it successful. Thank you. Thank you so much. You heard the CM Secretary speak. அந்த எதனால் வந்து இந்த ட்ரைவ் அண்ட் இந்த மோட்டிவேஷன் டு மேக் திஸ் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா another 10 years down the line நம்மளுடைய even now our demographic dividend is very very high. ஸோ தமிழ்நாடுல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி யூத் வந்து எல்லா பக்கமும் ஸ்கில்டாக இருக்கணும். அண்ட் எவ்ரிபடி ஈவன் நேஷ்னல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளுடைய யூத்தோடைய குவாலிட்டி வந்து கண்டிப்பாக பேசப்படணும் அப்படின்றது தான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். அண்ட் சின்ஸ் த எஸ்பிஐ, தட் இஸ் எஸ்பிஐ கீழே ஏன் வந்ததுன்னு சொன்னேன், நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நேரடியாக கண்காணிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் மட்டும் இல்லாமல் எத்தனை துறைகள் வந்து இதை ஒருங்கிணைத்து செய்யுதோ எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு துறை தான் ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன். அதனுடைய செயலாளர் தான் நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயலாளர். அதனால் அவங்க இந்த திட்டத்தை வந்து நேரடியாக கண்காணிக்கிறாங்க. அண்ட் அந்த டிரைவ் டு மேக் திஸ் program really successful and really
வேல்யூ ஆட் ஃபார் த ஃபியூச்சர் ஜெனரேஷன்ன்றது வந்து உங்களுக்கு அவருடைய ஸ்பீச்சிலேருந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ லெட் மீ கண்டினியூ வித் ஹவு த நான் முதல்வன் எப்படி கான்செப்ட் வந்து எப்படி உருவாச்சு அப்படின்றத நம்ம சொல்லியாச்சு. ஸோ இதில் என்னெல்லாம் வேல்யூ ஆட் ஃபார் காலேஜஸ் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றது. ஸோ ஒரு பக்கம் வந்து நம்ம டேட்டா பேஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் காலேஜஸோட கனெக்ட் பண்ணி எல்லாம் வாங்கலை. நாங்கள் கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா டேட்டா பேஸ் ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸையும் நாங்கள் வாங்கிடாச்சு. நாங்கள் வந்து அதை இம்போர்ட் பண்ணி எங்களுடைய டேட்டா பேஸில் போட்டாச்சு. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் தேர். நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதக்கூடிய ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோடைய டேட்டா பேஸும் அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ எவ்ரி ஸ்டூடெண்ட் இஸ் நவ் பார்ட் ஆஃப் நான் முதல்வன். ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க தே ஆர் பார்ட் ஆஃப் த நான் முதல்வன் இனிஷியேட்டிவ். இப்போ நம்ம 29th ஆகஸ்ட் அன்றைக்கி ஒரு போர்ட்டல் சிஎம் லான்ச் பண்ணாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க பேப்பர்லலாம். ஒரு நான் முதல்வன் போர்ட்டல் அதை லான்ச் பண்ணாங்க 29th ஆகஸ்ட் அன்னைக்கில் இருந்து தொடங்கி நம்ம இமெயில் இன்வைட்ஸ் அண்ட் எஸ்எம்எஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அனுப்பிட்டுருக்குறோம் த்ரூ த ஸ்பாக்குன்னு ஒவ்வொரு காலேஜ்லேயும் நம்ம கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு காலேஜையும் ஒரு ஸ்பாக்கை நியமிக்க சொன்னோம், ஃபேக்கல்ட்டி சாம்பியனை நியமிக்க சொன்னோம். ஸோ எல்லாத்துக்குமே இப்போ க்ரிடென்ஷியல்ஸ் அனுப்பியாச்சு. இப்போ ஆட்டோனாமஸ் தவிர ஐ திங்க் அரவுண்ட் 75 ஆட்டோனாமஸ் காலேஜஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அதுலேயும் நம்மளுக்கு 65 உடைய டேட்டா பேஸ் வந்தாச்சு. ஸோ அந்த ஆட்டோனாமஸ் காலேஜஸ் உட்பட எல்லாருக்குமே நம்ம இன்விடேஷன்ஸ் நம்ம அனுப்ப போகிறோம். அந்த ஆட்டோனாமஸ் மட்டும் லாஸ்ட் ஃபேஸில் வந்ததுனால அதை அப்போ அனுப்பிட்டுருக்குறோம். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அந்த க்ரிடென்ஷியல்ஸ் வந்த உடனே லாகின் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸையும் அவங்க பார்க்க முடியும். அவங்க தே கேன் என்ரோல். இப்போ இதில் என்ன கோர்சஸ் இருக்குது, என்னெல்லாம் கோர்சஸ் இருக்குது, இதில் வந்து 3 வகையாக பிரிக்கப்பட்ட கோர்சஸ் இருக்குது. இப்போ சிஎம் செக்ரட்டரி பேசினப்போ சொன்னாங்க மேண்டேட்ரி கோர்சஸ் பற்றி சொன்னாங்க. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு டொமெயினுக்கும் இப்போ ஃபஸ்ட் ஃபேஸில் நம்ம இன்ஜினியரிங் பண்ணிகிட்ருக்கோம், அடுத்த ஃபேஸில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் ஆஃப் பிளானிங் ஆன் மேப்பிங் த கோர்சஸ் நடந்தது. நிறைய ப்ரொஃபஸர்ஸ் ஃப்ரம் த அண்ணா யூனிவர்சிட்டி குழுக்களாக இணைந்து இண்டஸ்ட்ரியோடையும் பேசி என்னென்ன கோர்சஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில், ஆனால் சிலபஸில் இல்லாத இமர்ஜிங் டெக்கு தேவையான ஸ்கில் செட், இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஸ்கில் செட், ஆனால் நம்ம சிலபஸில் இல்லாதது, அந்த மாதிரி சர்டன் கோர்சஸை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அந்த கோர்சஸ்க்கு உண்டான ட்ரைனிங் பார்ட்னர்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த கோர்சஸை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கொடுக்க போகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், அட் ஸ்கேல் நம்ம பண்ணும் போது ஒரு சேலஞ்ச் என்னென்னா ஈக்குவல் டெலிவரி கண்டென்ட் டெலிவரி இருக்கணும், ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படின்றது. அது எப்படி என்ஷூர் பண்ண முடியும்னா ஆன்லைன் கான்டென்ட் மூலமாக மட்டும்தான் நம்ம என்ஷூர் பண்ண முடியும். ஆஃப்கோர்ஸ் இதில் ஃபிசிக்கலும் இருக்குது. 3 ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் நம்மளுக்கு ஃபிசிக்கலாகவும் உங்கள் காலேஜுக்கே வந்து அந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் AR/VR இதெல்லாம் ஆன்லைனில் படிக்க முடியாது, IoT ஆன்லைனில் படிக்க முடியாது. ஸோ இதெல்லாம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்க போது. இதை தவிர சில கோர்சஸ் வந்து அண்ட் இண்டஸ்ட்ரி 4.0 இந்த 3 கோர்ஸும் வந்து ஆஃப்லைன் கான்டென்ட் இருக்குது. இண்டஸ்ட்ரி 4.0 AR/VR IoT இது 3 வந்து ஆஃப்லைன் கண்டென்ட். அதாவது உங்கள் காலேஜுக்கே வந்து ஒரு ட்ரைனிங் ப்ரொவைடர் கிளாஸ் எடுக்க போகிறாங்க இண்டஸ்ட்ரியிலேருந்து. அதை தவிர மற்றது எல்லாமே கொஞ்சம் ஆன்லைன் கான்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். இந்த ஆன்லைன் கான்டென்ட் கொடுக்குறப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து வேல்யூ ஆடட், நீங்களே நிறைய காலேஜஸில் வேல்யூ ஆடட் கோர்சஸ் கொடுத்துருப்பீங்க. ஆனால் அதில் என்னென்னா க்ரீம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் யார் நல்லா படிப்பாங்களோ அந்த பசங்க வந்து நிறைய எடுத்துக்குவாங்க, நிறைய கோர்சஸ் எடுத்து அவங்க நிறைய கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிக்குவாங்க. ஆனால் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை அதுக்கு பிலோ இருக்க ஸ்டூடெண்ட்ஸோ அவ்வளோ அதில் பயனடைய முடியாது. அதனால தான் இதை கம்பல்சரி கோர்சஸாக மாற்றியிருக்கிறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மேசிவ் எக்ஸசைஸ் நடந்து இதை கரிக்குலமில் இந்த சிலபஸுக்கு உண்டான அந்த இதெல்லாம் ரிவைஸ் பண்ணி அதை கிரெடிட் கோர்ஸாக மாற்றியிருக்கிறாங்க. ஸோ இந்த நான் முதல்வன் கோர்சஸ் ஒவ்வொரு செமிஸ்டரில் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மேண்டேட்ரியாக இருக்கும். ஒரு கோர்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக மேண்டேட்ரி கோர்ஸ், இட்ஸ் அ கம்பல்சரி கோர்ஸ். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து அந்த 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 இதை முடிக்கணும், அந்த டொமைனை முடிக்கணும், அந்த கிராஜுவேஷன் முடிக்கணும் அப்படின்னா இந்த கோர்ஸஸ் கண்டிப்பாக ரெக்வயர்டு. அதனால் கம்பல்சரியாக கிரெடிட் கோர்ஸாக அண்ணா யூனிவர்சிட்டி போர்ட் ஆஃப் ஸ்டடீஸில் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் கம்பல்சரி கோர்சஸ். ஸோ இது மேண்டேட்ரி கோர்சஸ்ன்னு தனியாக ஒரு செக்ஷன் இருக்குது.
ஃப்ரீ கோர்சஸ் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. இன் ஃபியூ மோமெண்ட்ஸ் ஃப்ரம் நவ் விக்னேஷ் வில் ப்ரெசென்ட் ஆல் த ஃப்ரீ கோர்சஸ் என்னென்ன இருக்குது, எப்படியெல்லாம் வந்து அவங்க பயனடைய முடியும். நான் சொன்னேன்ல அந்த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் அதற்குண்டான கோர்சஸும் நிறையா இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், வெர்பல் ஆப்டிடியூட், இது மாதிரி இருக்கக்கூடிய அந்த லாஜிக்கல் ரீசனிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. ப்ரோக்ராமிங் கோர்சஸ் இருக்குது, ஃப்ரீயாகவே எடுக்கலாம். ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது. நிறைய ஹெவிலி சப்சிடைஸ்ட் ரேட்டில் இருக்கக்கூடிய கோர்சஸ் இருக்குது. நிறைய ட்ரைனிங் ப்ரொவைடர்ஸ் நம்மளோட இணைந்து ஹெவிலி சப்சிடைஸ்ட் ரேட்டில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து தனியாக ஒரு காலேஜ் போய் அவங்களோட கனெக்ட் ஆகும் போது அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லா காலேஜஸுமே ஆன்போர்டு இருக்கிறாங்க நான் முதல்வன் பிளாட்ஃபார்மில். அப்போது அவங்க ரீச் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் பொறுத்த வரைக்கும். அதனால் காஸ்ட் வந்து நம்மளால் ரொம்ப குறைந்த கட்டணத்தில் அவங்களால நிறைய பேருக்கு ரீச் பண்ண இயலுறதுனால நிறைய பேர் முன் வராங்க. ஸோ அந்த ஒரு இதில் வந்து ஒரு ஈஸி இது இருக்குது, ஆக்சஸ் இருக்குது. சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டுன்னு நீங்கள் லாகின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட். இது ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது லாகின் ஸ்க்ரீன். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து க்ரெடென்ஷியல்ஸ் போன உடனே இந்த ஸ்க்ரீனில் போய் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டிங்கன்னா அது வந்து இம்மீடியட்டாக இந்த டேஷ்போர்ட் காமிக்கும், ஸ்டூடெண்ட்டோடைய டேஷ்போர்ட் நெக்ஸ்ட்டு சைடில் இருக்கிறது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறதே சைக்கோமெட்ரிக் டெஸ்ட். தயவுசெய்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் எடுக்க சொல்லுங்கள். இந்த psychometric test has been so scientifically designed that it gives you an idea of what the capabilities, the abilities of a individual student is. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காலேஜுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட எபிலிட்டி என்ன, அவங்க எதிலெல்லாம் வந்து சிறந்து விளங்க முடியும் அப்படின்ற ஒரு பாதையை காட்டக்கூடிய ஒரு டெஸ்ட் இது. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நீங்கள் வெளியில் நீங்கள் யாராவது காலேஜஸ் நீங்கள் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்ணுறதுனா ரொம்ப ரொம்ப காஸ்ட் கேட்பாங்க. இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக நம்மளுடைய பிளாட்ஃபார்மில் கொடுத்துருக்குறோம். இதை வச்சு நிறைய பேர் ஹையர் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டில் ஏன்னா நிறைய நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய ஹையரர்ஸ், அதாவது நிறைய கம்பெனிஸ் வந்து இந்த அனாலிட்டிக்கல் எபிலிட்டி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் எடுப்பாங்க, சில பேர் குவான்டிடேட்டிவ் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எடுப்பாங்க. ஸோ இதில் நம்ம லீடர் போர்ட் பப்ளிஷ் பண்ணும் போது ஹையரிங் பார்ட்னர்ஸும் வந்து டைரெக்டாக ஹையர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்டை தயவுசெய்து எடுக்க சொல்லுங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும். இட் இஸ் அ ஓப்பனர், ஐ ஓப்பனர் ஃபார் எவ்ரி ஸ்டூடெண்ட் as well as the institution. அதனால் இந்த டெஸ்ட்டை தயவுசெய்து எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம மேண்டேட்ரி கோர்சஸ் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இது தவிர ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் சப்சிடைஸ் கோர்சஸும் இருக்குது. இதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா ஒரு ஹெல்ப்லைன் ஒன்று துவங்கி இருக்கிறோம், 2225000135. இதில் 4 ஹண்டிங் லைன்ஸ் இருக்குது. ஸோ எனி டைம் பிட்வீன் 10 o'clock and 7 PM நீங்கள் ஃபோன் பண்ணி ஏதாவது டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி ரிசால்வ்ட் பை த டெக்னிக்கல் டீம். அதனால் இதற்கு ஏதாவது உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்குது, ஸ்டூடெண்ட் லாகின் பண்ண முடியல, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கால் அஸ் ஆன் தட் நம்பர். அது 10 AM to 7 PM on all working days செயல்படும். ஸோ நீங்கள் டிக்கெட் ரைஸ் பண்ணிங்கன்னா we will get back to you regarding the resolution. ஸோ இதுதான் நாங்கள் ஃப்ளோ சார்ட்டுன்னு போட்டிருக்கிறது இந்த மாதிரி. ஸோ என்எம் அட்மினில் இருந்து உங்கள் ஸ்பாக்குக்கு லாகின் டீட்டெயில்ஸ் அனுப்பியிருக்கோம். ஸ்பாக் இமீடியட்டாக நிறைய பேர் இப்போது ஸ்பாக்ஸ் கூட ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறாங்க. மேபி யோர் லெக்சரர் ஹேஸ் ஷிஃப்டட் சம்வேர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எங்கேயோ மாறி போயிட்டாங்க அப்படின்னா ப்ளீஸ் பிரிங் இட் டு அவர் நோட்டீஸ். ஏன்னா இல்லைன்னா அவங்களோட அந்த என்டையர் ஸ்டூடெண்ட் இதுவும் வந்து நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் அஸ் வென் எவர் தெர் இஸ் அ சேஞ்ச் இன் ஸ்பாக். அவங்களுக்கு அந்த ஆக்சஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கும் டிலீட் பண்ணுறதுக்கும் எடிட் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்கோம். ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸில் ஏதாவது ஆட் பண்ணோம், யாராவது ட்ரான்ஸ்ஃபரில் ஸ்டூடெண்ட் வராங்க, இல்லை இப்போது உங்கள் காலேஜ்லேருந்து போயிட்டாங்க, அந்த ஒரு இதுவும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்பாக்கே வந்து அந்த டீட்டெயில்ஸ் ஆட் ஆன் பண்ணலாம், இல்லை டெலீட் பண்ணலாம். அவர் வெரிஃபை பண்ண உடனே இமீடியட்டாக க்ரெடென்ஷியல்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஷேர் பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஆன்போர்ட் பண்ணோம். இது எதுக்காக ஸ்டூடெண்ட் எல்லாரையும் இண்டிவிஜுவலாக ஆன்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த மேண்டேட்ரி கோர்சஸ், இந்த மேண்டேட்ரி கோர்சஸ் கிரெடிட்டோடு வருது. இது சர்டிஃபிகேட்டும் கொடுக்க போகிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பிளாக் செயின் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்டு அந்த பிளாக் செயின் கோர்ஸ் முடிஞ்ச உடனே ஒரு சர்டிஃபிகேஷன் எக்ஸாம் இருக்குது, அசஸ்மெண்ட் எக்ஸாம் இருக்குது. இந்த அசஸ்மெண்ட் எக்ஸாம் முடித்த உடனே ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறாங்க. என்எஸ்சி அகாடமியிலேருந்து நான் முதல்வன் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுக்க போகிறாங்க, விச் கேன் பி ஆடட் டு த ரெஸ்யூம் ஆஃப் த ஸ்டூடெண்ட். அந்த அசஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இண்டிவிஜுவலாக தான் பண்ண முடியும்.
இட்ஸ் அ ப்ராக்டர்ட் எக்ஸாமினேஷன். ஸோ இண்டிவிஜுவலாக இப்போ இந்த சைக்கோமெட்ரிக் கூட ப்ராக்டர்டு ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ எடுக்கணும், அந்த ஸ்டூடெண்ட் தான் பண்ணுறாங்களான்றதை ப்ராக்டர் பண்ணுவாங்க. அது ஆப்லேயும் இருக்குது. நான் முதல்வன் ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி ஸ்டூடெண்ட் வந்து காலேஜில் தான் நம்ம இதில் தான் லேபில் தான் எடுக்கணும்லாம் கிடையாது. வீட்லேயே அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் அந்த ஆப் மூலமாக இந்த சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டை எடுக்கலாம். கோர்சஸை கூட அதில் பார்த்துக்கலாம். ஸோ அட் தியர் ஓன் லீஜர் தே கேன் ஹாவ் அ லுக் அட் த கோர்சஸ் அண்ட் கோர்ஸ் கண்டென்ட். ஸோ இது நீங்கள் தயவுசெய்து இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். திஸ் இஸ் த டேஷ்போர்ட் ஃபார் த ஸ்பாக். இதுதான் நான் சொன்ன சைக்கோமெட்ரிக் டெஸ்ட்டு. இதுதான் நான் சொன்ன 3 வகையான கோர்சஸ்: ஃப்ரீ கோர்சஸ், மேண்டேட்ரி கோர்சஸ், ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் சப்சிடைஸ் கோர்சஸ். ஸோ ஐ ஆஸ்க் விக்னேஷ் டு டேக் ஓவர் அண்ட் he will delve into the details of the website. We call it as a first of its kind revolutionary edtech platform. It's not merely ஒரு portal. ஒரு போர்ட்டலாக வெறும் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் இல்லாமல் ஒரு எண்ட் டு எண்ட் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆன்போர்ட் பண்ணி அவங்களோட ஜாப்ஸ் வரைக்கும் பிளேஸ்மெண்ட் அண்ட் ஜாப்ஸ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுறதுக்கான ஒரு என்டையர் ஃபீச்சர் செட் இருக்குது. ஸோ we are going to onboard 12 lakh students from 2000 institutions that includes engineering college, arts and science, diploma, ITI, pharma and allied sciences. And 300 courses ஏற்கனவே லைவ்ல இருக்கு. ஸோ 50+ பார்ட்னர்ஸ் இன்க்ளூடிங் மைக்ரோசாஃப்ட், இன்ஃபோசிஸ், கேம்பிரிட்ஜ். ஸோ இது மாதிரி வெல் நோன் பார்ட்னர்ஸ், வேர்ல்ட் லெவல் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் வெல் நோன் பார்ட்னர்ஸ், தே ஆர் ஆல்ரெடி பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். ஏன் இந்த போர்ட்டல் வந்து பிளாட்ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஸோ கம்ப்ளீட் அஸ் அ செட் இங்கே வந்து மேனுவல் இன்டர்வென்ஷன்ஸ் நாங்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவு கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணியிருக்கோம். இந்த என்டையர் கோர்சஸ் ஆர் அவைலபிள் ஆன்லைன். அன்லெஸ் மேம் சொன்னபடி சில கோர்சஸ் ஆஃப்லைன் தான் பண்ண முடிகிற கோர்ஸ் தவிர மற்ற எல்லா கண்டென்ட்டும் ஆன்லைன் இருக்குது. அந்த பார்ட்னர்ஸ் கூட எல்லாமே ப்ரோக்ராமேட்டிக்கலி கனெக்டட். ஸோ எங்கேயுமே மேனுவல் இன்டர்வென்ஷன் இல்லாமல், ஸோ அவங்களோட ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஆன்போர்ட் பண்ணி அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ண கோர்சஸ் ஈவெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்டோட ஒவ்வொரு மைல்ஸ்டோன் ரிலேட்டட் ப்ரோக்ரஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரியல் டைமாக நம்ம நான் முதல்வன் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ 50+ பார்ட்னர்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பார்ட்னர்ஸ்க்கு ஒவ்வொரு போர்ட்டலும் தனித்தனியாக ஸ்டூடெண்ட் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனோ தென் பேமெண்ட் எந்த ப்ராசஸும் தேவையில்லை. எல்லா ஆட்டோமேட்டட் ரெஜிஸ்ட்ரேஷன் அவைலபிள் இருக்குது. Then as I said, tracking and reporting, the progress tracking and reporting வந்து ரியல் டைமாக இருக்குது. ஸோ அந்த ரியல் டைம் யூனிஃபைடு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் இஸ் அவைலபிள். அண்ட் அது வந்து ஸ்டேட் லெவலில், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் லெவல் அண்ட் காலேஜஸ் லெவல். ஸோ ஒரு யூனிஃபைடாக என்டையர் ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஜேர்னி வந்து ரிப்போர்ட்டிங் அவைலபிள் இருக்குது. அண்ட் சப்சிடைஸ் கோர்சஸ் நியர்லி 100+ பெய்ட் சப்சிடைஸ் கோர்சஸ் வந்து டிஸ்கவுண்டட் காஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது. ஃபைனலி சர்டிஃபிகேஷன், நான் முதல்வன் co-branded certificate along with the training partners is available. So these are the important links. So நான் முதல்வன் platform பொறுத்த வரைக்கும் 4 important links. The first one is a public information portal, நான் முதல்வன் tn.gov.in. So this is a portal. இந்த போர்ட்டல் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு லாகின்ஸ் எதுவும் உங்களுக்கு தேவையில்லை. தென் செகண்ட் ஒன் இஸ் அ காலேஜ் ஸ்பார்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கான டேஷ்போர்ட். ஸோ அது வந்து portal.nanmudhalvan.tn.gov.in இருக்கும். தென் தேர்ட் ஒன் இஸ் அ ரிப்போர்ட்டிங் பிளாட்ஃபார்ம். அது nanmudhalvan tn.gov.in/reports. ஃபைனலி ஸ்டூடெண்ட்க்கான ஆப், அது வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் நான் முதல்வன் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பப்ளிக் போர்ட்டல். ஸோ இந்த பப்ளிக் போர்ட்டலில் மெயின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்கில் ஆஃபரிங்ஸ். இந்த ஸ்கில் ஆஃபரிங்ஸில் ஃப்ரீ கோர்சஸ் அண்ட் பெய்ட் கோர்சஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அவைலபிள் இருக்குது. தென் மென்டார்ஸ் அண்ட் ஜாப்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன், இண்டஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் அண்ட் ஹேக்கத்தான் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் இது இருக்குது. ஸோ இது ஒவ்வொரு செக்ஷன் பற்றி நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஸ்கில் ஆஃபரிங்ஸ், ஜாப்ஸ், மென்டார்ஸ், இண்டஸ்ட்ரி ஸ்பீக்ஸ் அண்ட் ஹேக்கத்தான்ஸ், இதுதான் 5 மேஜர் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் போர்ட்டல். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட் அண்ட் ஸ்பாக்கோட டேஷ்போர்டுக்கான லாகின் செக்ஷன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்க்கான ஆப்ஷன் இருக்கும். தென் வேரியஸ் கோர்சஸ், என்ன ப்ரோக்ராமிங்லேருந்து ஐஓடி, பிளாக் செயின், எல்லா டிஃப்ரெண்ட் 14 வெரைட்டி செக்டர்லேருந்து கம்ப்ளீட் கோர்சஸ் லிஸ்ட் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்குது. The first one is a AI-powered proctored psychometric test. So இது வந்து the free psychometric assessment is available for all students. So immediately வந்து ஒரு student login பண்ண உடனே நீங்கள் உங்கள் ஸ்டூடெண்ட்டை டெஃபினட்டாக இந்த psychometric assessment எடுத்துக்க சொல்லுங்கள். இட்ஸ் a 100 minute assessment. ஸோ ப்ராக்டர்ட் ஒன். ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களோட கேமரா ஆன் பண்ணிவிட்டு எதர் மொபைல் மூலமாகவோ இல்லை லேப்டாப் மூலமாகவோ அவங்க பண்ணிக்க முடியும். ஸோ 100+ questions from 6 different categories.
That includes verbal aptitude, quantitative aptitude, logical reasoning, personality inventory, technical, அவங்க என்ன particular domain அந்த domain related questions and computer fundamentals. So it be 6 different categoriesல 100-minute question எடுத்துக்கலாம். அவங்க 5 in case network connectivity issues இருந்துச்சுனா கூட அவங்க கண்டினியூ பண்ணிக்க முடியும். So டோட்டலா 5 attempts ஒரு ஸ்டூடண்ட்ஸ் பண்ணிக்க முடியும். So ஒரு என்டையர் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் பண்றதுக்கு. ஸோ இதுதான் அந்த சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட்டோட ரிசல்ட்ஸ். ஸோ வெர்பல் ஆப்டிடியூடில் அவங்களோட கிரேட் ஆஃப் கிரேட் ஆஃப் 10ல் எவ்வளோ இருக்கிறாங்க, தென் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், கோர் டொமைன், கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல் அண்ட் கம்யூனிகேஷனில் உங்கள் ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்க முடியும். Next, and we'll also give an input, output about the interpersonal skills, intellectual skills, intrapersonal skills, emotional management and motivators. So இதில் related scores-உம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவைலபிளாக இருக்கும். Then skill offerings. Ma'am ஏற்கனவே சொன்னபடி there are 3 different type of courses. One is a mandatory course that is part of curriculum. ஒரு 5th semester and 7th semester ஸ்டூடெண்ட்ஸ்க்கு existing ஒரு பேப்பர் வந்து mandatory course-ஆ இருக்கும். Then free courses. So இது from 200 plus different courses are already available and subsidized courses. So இதுதான் mandatory courses available for different semesters. So civil, EEE, mechanical எல்லா டொமைனும் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஒவ்வொரு டொமைனுக்கும் என்ன கோர்ஸ் மேண்டேட்ரி இருக்குது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஸோ இது பப்ளிக் போர்ட்டல்லையும் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த மேண்டேட்ரி கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனுவலாக என்ரோல் பண்ண தேவையில்லை. அவங்க எந்த செமஸ்டரில் இருக்காங்க, எந்த ஸ்ட்ரீமில் இருக்காங்களோ அதில் ஆட்டோமேட்டிக்காக என்ரோல்மெண்ட் நடந்துடும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் எங்கன்னா தெர் ஆர் சர்டன் ஏரியா சே லைக் இப்போ சிவிலுக்கு வந்து 5th செமஸ்டரில் 2 கோர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிம் ஒன்று இருக்கும், தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ற 2 கோர்ஸ் சிவிலுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த கேஸில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸில் அவங்க கோர்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்கள் காலேஜில் அஸ்யூமிங் ஒரு காலேஜோட ஸ்ட்ரென்த் வந்து சிவில் இன்ஜினியரிங் 5th செமஸ்டர் வந்து 100 people அப்படின்னா 50 students will be allotted to the first one and the building information and transportation infrastructure, second another 50 students எடுத்துக்கலாம். ஸோ இது மட்டும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆப்ஷனில் அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். மற்ற எல்லா கோர்சஸும் அவங்கள டைரெக்டாக ஆட்டோமேட்டிக் என்ரோல்மெண்ட் நடந்துடும். And these are the various skill offerings. So starting from information technology to emerging technologies, competitive exams, civil engineering, mechanical, manufacturing, banking and finance-ல entire course list இருக்கு. இது வந்து இந்த stream students தான் அதை எடுத்துக்கணும் அப்படின்றது இல்லை. எல்லா stream students-உம் in case if they are interested, ஒரு civil engineering or mechanical engineering student, if they want to have an idea about information technology அல்லது emerging technologies அப்படின்னா அவங்களும் அந்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கோர்ஸோட பேஜஸ். ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்ட்ரீம் வைஸாக அவங்க ஃபில்டர் பண்ணிக்க முடியும். தென் டெக்னாலஜி வைஸாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். கோர்ஸ் டைப் ஃப்ரீ கோர்ஸ் ஆர் பெய்ட் கோர்ஸில் அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். மோட் ஆஃப் டெலிவரி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன். ஸோ நியர்லி 200 கோர்சஸ் இந்த பேஸ்ட் ஆன் த க்ரைட்டேரியா அவங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் கோர்ஸோட ஃபைனல் பேஜ். ஸோ அந்த பேஜில் அந்த கோர்ஸோட டியூரேஷன் என்னென்ன செமஸ்டருக்கு அப்ளிகபிள், அது ஃப்ரீயாக அது எந்த சர்டிஃபைட் ப்ரொவைடர் அதை ஆஃபர் பண்ணுறாங்க, தென் அதோட அவுட்கம்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். இதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சாய்ஸ் படி அவங்க என்ரோல் பண்ணிக்க முடியும். Then the second major feature is the mentor connect. So usually வந்து the students நம்ம பேசுகிறபடி academic and industry connectல இருக்க ஒரு மேஜர் ஒரு கேப் இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு இண்டஸ்ட்ரீஸும் அவங்களோட மென்டார்ஸை வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதர் தென் தட் இண்டஸ்ட்ரியில் இருக்க மற்ற பீப்புளும் தே ஆர் வாலண்டிரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மென்டார்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்க வாலண்டிரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மென்டார்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக தான் மென்டார்ஷிப் அப்படின்ற ஒரு செப்பரேட் செக்ஷன் இருக்குது. இது ஸ்டூடெண்ட்டே வந்து டைரெக்டாக அந்த கனெக்டில் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அவங்களோட பேஸ்ட் ஆன் தர் இன்ட்ரெஸ்ட் லெவல், ஸோ அந்த மென்டார்ஷிப் கூட நம்ம அந்த பர்டிகுலர் மென்டார் ஃப்ரம் தர் இண்டஸ்ட்ரி நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அவங்க மென்டார்ஸ் வந்து மென்டார் அண்ட் மென்டி ரிலேஷன்ஷிப் வில் ஃபெசிலிட்டேட் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் மென்டார் அண்ட் மென்டி. அண்ட் ஸ்டூடெண்ட்க்கு வந்து ஸ்டூடெண்ட் வில் பி இன் ரெகுலர் டச் வித் த பர்டிகுலர் மென்டார். ஸோ திஸ் இஸ் த மென்டார் கனெக்ட் பிளாட்ஃபார்ம். And the next one is the jobs and internships. So already 150 industries, well-known industries are already part of it. So அவங்க வந்து jobs, various jobs அவங்களோட ஃப்ரெஷர்ஸ்க்கு அவைலபிள் இருக்க ஜாப்ஸை வந்து இங்கே போஸ்ட் பண்ணுறாங்க. தென் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இந்த பிளாட்ஃபார்மில் அவங்க போஸ்ட் பண்ணுறாங்க. இதை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸே வந்து டைரெக்டாக அந்த ஜாப்ஸ்க்கு அவங்க அப்ளை பண்ணிக்க முடியும். தென் ஒரு இன்பில்ட் ரெஸ்யூம் பில்டரும் இட்ஸ் அ ஒர்க் இன் ப்ரோக்ரஸ். ஸோ ஸ்டூடெண்ட் பேஸ்ட் ஆன் அவங்களோட ஏற்கனவே அவங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம் நம்ம சிஸ்டமில் இருக்குது. அண்ட் அவங்க என்னென்ன டிஃப்ரெண்ட் கோர்சஸ் எடுத்துக்கிறாங்கன்றதை பொறுத்து ஒரு ரெஸ்யூமே வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணிவிடும். ஸோ தட் அவங்க ஜாப்ஸ் அப்ளிகேஷன்றது ஒரு ஜஸ்ட் 1 click அவையில் இருக்கும்.
So these are the various sectors, jobs that's currently available in the portal. And the other major feature is hackathon. So worldwide-ஆவே வந்து hackathon அப்படின்றது ரொம்ப ஒரு காமன் ஈவன் வெல்-நோன் கம்பெனிஸ் லைக் கூகுள் அண்ட் மைக்ரோசாஃப்ட்லாம் வந்து ஒரு செலெக்ஷன் க்ரைட்டீரியாவே ஹேக்கத்தான் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை அந்த இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஓப்பன் ஃபோரம்க்கு அவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஹூவர் ஆக்சுவலாக எந்த இரஸ்பெக்டிவ் ஆஃப் த ஸ்ட்ரீம் ஆர் இல்லை இரஸ்பெக்டிவ் ஆஃப் த லொக்கேஷன் யார் அதை வந்து சால்வ் பண்ணுறாங்களோ அவங்கள ஹையரிங் பண்ணுறது ஒரு ரெகுலர் ப்ராக்டிஸாக இருக்குது. ஸோ அதை என்கரேஜ் பண்ணுறதுக்காக நம்ம பிளாட்ஃபார்ம்லேயே ஹேக்கத்தான்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்னர்ஸ் அவங்களோட இண்டஸ்ட்ரி லெவல் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸை இங்கே போஸ்ட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அதை சால்வ் பண்ணுறது மூலமாக அதுக்கான ப்ரைஸ் ஸ்கீம் இது இருக்கும். ஆர் அவங்களோட இன்கேஸ் அவங்களோட ஆஃபர் ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் அவங்க அவைல் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து ஆட்டோடெஸ்கோட ஃபியூஷன் 316 ஹேக்கத்தான் வந்து இட்ஸ் ஆல்ரெடி லைவ். ஸோ உங்களோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரெலவெண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அவங்களை ஜாயின் பண்ணிக்க சொல்லலாம். தீஸ் ஆர் த அதர் கம்பெனிஸ் நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்களோட ஹேக்கத்தான் டீட்டெயில்ஸும் இங்கே பிளாட்ஃபார்மில் அவைலபிள் இருக்கும். அண்ட் ஸோ இது எல்லாமே இப்போ கரண்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸை மிஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றனால we have introduced a concept called finishing schools. ஸோ இதில் வந்து 2017 இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லாஸ்ட் 5 இயர் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராமில் என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபினிஷிங் ஸ்கூலுக்கான செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அங்கே போர்ட்டல்லே இல்லை அவைலபிள் இருக்குது. ஸோ உங்களோட பாஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்க இந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆல்ரெடி the partners like Mazai, Now Gurukul, Willy Edge, Sony எல்லாமே வந்து அவங்க ஃபினிஷிங் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சைட்டில் அவைலபிள் இருக்குது. அண்ட் ஏற்கனவே நான் சொன்னபடி we have a dedicated mobile application for the program. ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மொபைல் அப்ளிகேஷன். ஸோ நம்ம என்னென்ன ஃபீச்சர்ஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணமோ அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த மொபைல் அப்ளிகேஷன்ஸ்லேயே அவைலபிள் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே நம்ம ஷேர் பண்ண லாகின் க்ரெடென்ஷியல்ஸ் சேம் லாகின் க்ரெடென்ஷியல்ஸை யூஸ் பண்ணி இந்த மொபைல் ஆப்பும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஆப் அண்ட் வெப் ஆப் ரெண்டுமே சிங்கில் இருக்கும். ஸோ மொபைல் ஆப்பில் அவங்க பண்ண கோர்ஸ் ப்ரோக்ரஸ் எல்லாமே வெப் ஆப்பில் சிங்க் ஆகும், வெப் ஆப்பில் பண்ண எல்லாம் மொபைல்லையும் சிங்க் ஆகும். ஸோ அதுவும் இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப். அண்ட் ஃபைனலி அண்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஸோ இவ்வளோ பெரிய ஒரு மேசிவ் ப்ரோக்ராமுக்கு ஒரு ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நாங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வி ஹாவ் அ டெடிகேட்டட் ரிப்போர்ட்டிங் மாடியூல். ஸோ இந்த ரிப்போர்ட்டிங் மாடலில் ஸோ ஐ வுட் ரெக்வஸ்ட் எல்லா காலேஜ் பிரின்சிபல்ஸும் அட்லீஸ்ட் டெய்லி 15 minutes இந்த ரிப்போர்ட்டிங் மாடல் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட காலேஜோட என்டையர் ப்ரோக்ரஸ் ஆன் டிஃப்ரெண்ட் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட டிஃப்ரெண்ட் ப்ரோக்ரஸ் ஒவ்வொரு பிரான்ச் வைஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவை இருக்குது. சே இன்கேஸ் ஒரு பல்க் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பட் ஃபர்தராக அவங்களால ப்ரோக்ரஸ் பண்ண முடியல அப்படின்னா அது வெதர் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் கேப்பா ஆர் வேறு ஏதாச்சும் டெக்னிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவையான்றதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கும் நீங்கள் ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் அதுக்கு நான் முதல்வன் டீம்லேருந்து வேறு ஏதாவது சப்போர்ட் வேணும்னாலும் நீங்கள் எங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணிக்க முடியும். ஸோ அஸ் அ செட் ஒரு 15 minutes எவ்ரி டே இந்த நீங்கள் ரிப்போர்ட்டிங் மாடல் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு காலேஜோட டிஃப்ரெண்ட் மைல் ஸ்டோன்ஸோட ப்ரோக்ரஸ் எல்லாம் அதில் ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் கண்டினியூஸாக ட்ராக் பண்ணுங்கள். ஸோ இதான் காலேஜோட டேஷ்போர்ட். அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கரண்ட்டாக வெரிஃபை பண்ணியிருக்கீங்க, தென் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்விடேஷன் நாங்கள் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கோம், அதில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் இருக்குது. தென் பிரான்ச் வைஸாக பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் டு பி எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இஃப் யூ கிளிக் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிரான்ச்சோட லைன் லிஸ்ட் இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட்டோட ஸ்டேட்டஸும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஆன்போர்ட் பண்ணலைங்கிற இன்ஃபர்மேஷன் வரைக்கும் நீங்கள் அதில் பார்த்துக்க முடியும். ஸோ அனதர் திங், இந்த ஸ்டூடெண்ட்டோட ப்ரோக்ரஸ். ஸ்டூடெண்ட் வந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஜிஸ்ட்ரேஷன்லேருந்து என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, அந்த ப்ரோக்ராம்ஸில் அவங்களோட ப்ரோக்ரஸ் என்ன. ஸோ இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிளில் ஆப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பை வெராண்டான்ற கம்பெனியில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 10% அவங்க கவர் பண்ணியிருக்காங்க. பைத்தான், ஐஏஎஸ் ஃபவுண்டேஷன், டிஎன்பிஎஸ்சி ஃபவுண்டேஷன்லாம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பட் இன்னும் ப்ரோக்ரஸ் இல்லை. ஸோ இதை மாதிரி நீங்கள் அந்த இண்டிவிஜுவல் கோர்ஸ் லெவல் கூட அவங்களோட ப்ரோக்ரஸை நீங்கள் மானிட்டர் பண்ணிக்க முடியும். அண்ட் ஓவரால் சப்ஸ்கிரிப்ஷன் அனாலிட்டிக்ஸ், உங்களோட என்டையர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன கோர்சஸ் அவங்க ப்ரிஃபர் பண்ணுறாங்க, அதில் என்ன ஸ்டேஜில் இருக்காங்க. சே லைக் சப்ஸ்கிரிப்ஷன் இவ்வளோ கோர்சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் எவ்வளோ பேர் கவர் பண்ணியிருக்காங்க, அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் முடிச்சிருக்காங்களா, சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணிட்டாங்களான்ற இன்ஃபர்மேஷனும் நீங்கள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் அனாலிட்டிக்ஸ்லேருந்து ட்ராக் பண்ணிக்கலாம்.
அண்ட் மேம் ஏற்கனவே சொன்னபடி டு கிரியேட் அ ஹெல்த்தி காம்படிஷன் ஒரு நான் முதல்வன் லீடர் போர்டு வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஒவ்வொரு ஜோனுக்கும் அந்த ஜோனில் இருக்க எல்லா காலேஜஸ் லெவலில் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, யார் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குன்ற இன்ஃபர்மேஷன் இந்த லீடர் போர்டில் அவைலபிள் இருக்கும். ஸோ வித்தின் டேஷ்போர்ட் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் டீட்டெயில் பார்த்துக்க முடியும். இது வந்து பப்ளிக்கே யார் வேணால் ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட காலேஜோட பெர்ஃபார்மன்ஸ்கோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இதில் அவைலபிள் இருக்கும். ஸோ அட் ப்ரெசென்ட் நாங்கள் வந்து 4 மைல்ஸ்டோன்ஸ் வச்சுருக்கோம். ஸோ இந்த மைல்ஸ்டோன்ஸ் வந்து இன்னும் ஓவர் த ப்ரோக்ரஸில் வந்து நம்ம இன்னும் ஃபர்தர் மைல்ஸ்டோன்ஸ் நம்ம ஆட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் மைல்ஸ்டோன் காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிற மைல்ஸ்டோன். தென் ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையான்ற மைல்ஸ்டோன். அதில் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் காலேஜ் ஒரு 27% ஸ்டூடெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணியிருக்காங்க. அதில் 1% ஸ்டூடெண்ட் ஓவரால் காலேஜோட ஸ்ட்ரென்த்தில் 1% ஸ்டூடெண்ட் சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் 37% பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களோட மெட்ரிக். இந்த மெட்ரிக்கை நீங்கள் ட்ராக் பண்ண இம்ப்ரூவ் பண்ண இது பண்ணாலே உங்கள் காலேஜ் ரேங்கிங்கை வந்து நீங்கள் நல்ல வேஸ்ட்டாக கொண்டு வர முடியும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் ஃப்ரம் திஸ் இது ரியல் டைம். இது வந்து தென் அண்ட் தேர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் ரியல் டைமாக இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ சூர்யா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், குறிஞ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, மகாத்மா இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி டாப் 3ல இருக்காங்க. தென் அரியலூர் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். அண்ட் இந்த ரெட்டில் இருக்கிறது ஸோ நாங்கள் வந்து ஆவரேஜ் டிஸ்ட்ரிக்டோட ஆவரேஜ் இந்த ஜோனோட ஆவரேஜுக்கு கீழே என்னென்ன காலேஜஸ் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரெட்டில் இருக்க காலேஜஸ் நீங்கள் இன்னும் ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் எந்த செக்ஷன் எந்த மைல்ஸ்டோனில் உங்கள் காலேஜ் வந்து லேக்காக இருக்காங்களோ நீங்கள் அதில் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இதில் இந்த கிராஸ் இருக்கிறது இன்னும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ உங்களோட காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனும் இதில் கிராஸில் இருந்துச்சு அப்படின்னா இமீடியட்டாக எங்களோட சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எய்தர் என்ன ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படின்னா உங்களோட ஸ்பாக் இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக எங்களுக்கு வராமல் இருந்திருக்கலாம், இல்லை ஸ்பாக் சேஞ்சஸ் நீங்கள் ஸ்பாக் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தாலும் நீங்கள் இன்னும் லாகின் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இங்கே கிராஸில் இருந்துச்சு, காலேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் கிராஸில் இருந்துச்சுன்னா எங்களோட சப்போர்ட் டீமை நீங்கள் இமீடியட்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள். தென் ஸ்டூடெண்ட் லாகின்ஸ் இன்னும் ஃபஸ்ட் டைம் நடக்கல என்ற கேசஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்கள். ஸோ ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சால் மட்டும்தான் நாங்கள் வந்து இன்விடேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சென்ட் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட் வெரிஃபிகேஷன் உங்கள் சைடில் கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்றத என்ஷூர் பண்ணுங்கள். இன்கேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வில் சென்ட் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இன்விடேஷன் டேரெக்டாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடுறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் உங்களோட பிரான்ச் வைஸாக டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ் மூலமாக ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுங்கள். அவங்களோட லாகின், சைக்கோமெட்ரிக் அசஸ்மெண்ட் எடுத்துக்கிறது, சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, இது 3 பண்ணுங்கள். ஸோ மேம் சொன்னபடி ஸோ த கேப் இஸ் அட்டானமஸ் காலேஜஸோட டேட்டா மட்டும்தான் இப்போது கரண்ட்டாக அவைலபிள் இல்லாமல் இருக்குது. ஸோ அதுவும் இந்த ஃப்ரைடேல இட் வில் பி அவைலபிள். ஆக்சுவலி இந்த ட்ரிச்சி ஜோனில் தான் அதிகமாக ஸ்பாக்ஸே இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறாங்க. ஸோ ஐ திங்க் தேர் இஸ் சம் ப்ராப்ளம் சம்வேர். இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெட்டில் பார்க்குறீங்கல்ல இந்த காலேஜஸ் எல்லாம், இஃப் யூ ஆர் தேர் ப்ளீஸ் டேக் நோட். உங்கள் ஸ்பாக்கே இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ஸ்பாக் பண்ணி ஸ்டூடெண்ட் வெரிஃபை பண்ணி அப்புறம் தான் நம்ம ஸ்டூடெண்ட் டேட்டா இதை அனுப்ப முடியும், க்ரிடென்ஷியல்ஸ் அனுப்ப முடியும். அப்புறம் தே வில் ஹாவ் டு லாகின். அதனால் இந்த ரெட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே, இந்த ரெட்டு போட்டிருக்கல கிராஸ் மார்க் போட்டிருக்கிற காலேஜஸ் ப்ளீஸ் டேக் நோட். இங்கே இருக்கக்கூடிய காலேஜஸ் நிறையா இருக்குது. நேற்றெல்லாம் கூட வெள்ளூர் ஜோனில் ஒரு ஃபியூ காலேஜஸ் தான் இருந்தது. பட் இங்கே ஐ கேன் see that லார்ஜ் நம்பர் ஆஃப் காலேஜஸ் ஸ்பாக்கே இன்னும், ஐ திங்க் ஸ்பாக் நீங்களும் வந்திருக்கிறீங்க. ஸோ இட் இஸ் யோர் ரோல். அதுதான் இங்கே இதில் நம்ம ஷோகேஸ் பண்ண விரும்புகிறோம். சரி, இது எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். இது வந்து நிறைய எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் ஆர் இன் ஸ்டோர். இது வந்து எவ்ரி மந்த் நம்ம பப்ளிஷ் பண்ண போகிறோம். எவ்ரி மந்த் நம்ம போர்ட்டல்லையே, நம்மளுடைய மெயின் போர்ட்டல் பார்த்தீங்கல்ல, இப்போ அவர் காமிச்சார் விக்னேஷ், அந்த மெயின் போர்ட்டலில் பெஸ்ட்டு ஸ்பாக் யார் பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, என்ன ஸ்பாக்கோட ரோல் என்ன, பிரின்சிபலோட ரோல் சொல்லியாச்சு. பிரின்சிபல் ஹேஸ் டு லுக் இன் டு த டேஷ்போர்ட். டேஷ்போர்டில் வந்து என்னென்ன ப்ராக்ரஸ் வந்து அனாலிட்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து யூ ஹேவ் டு ஆஸ்க் யுவர் ஸ்பாக், யூ ஹேவ் டு கவுன்சில் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் டு டேக் த கோர்சஸ் கம்ப்ளீட்டட். இது பிரின்சிபலோட ரோல். ஸ்பாக்கோட ரோலும் மென்டார் மாதிரி இருக்கணும். இப்போ நிறைய மூக்ஸ் கோர்சஸில் வந்து ஏன் கம்ப்ளீஷன் ரேட் இஸ் லெஸ் தென் 10% அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் கிடையாது. அந்த கோர்ஸை ஏன் முடிக்கணும், முடித்தா எனக்கு இதனால் என்ன பலன் அப்படின்னு ஸ்டூடெண்ட் பார்க்கலாம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அவங்களுடைய திசையை திருப்பக்கூடிய நிறைய விஷயங்கள், அவங்களுடைய ஃபோக்கஸ் வந்து மாறக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்றைக்கி இருக்குது. ஸோ எதுக்காக முடிக்கணும் அப்படின்ற இன்சென்டிவ் அவங்களுக்கு கிடையாது. அதனால தான் இதை முதல்ல நம்ம கம்பல்சரியாக கொண்டு வந்தது. அதை தவறையும் அவங்க கோர்சஸ் எடுக்கலாம் ஃப்ரீ டைமில். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் ஃபார் எக்ஸாம்பிள், இது ஃப்ரீ கோர்ஸ்.
யாருனாலும் எடுக்கலாம். யூபிஎஸ்சி கோச்சிங் ஃப்ரீ கோர்ஸ், பேங்கிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இது ஃப்ரீ கோர்ஸ். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரீ டைமில் அவங்க பண்ணலாம். ஸோ அதுக்கு மென்டர்ஷிப் தேவை. இதுக்கு தான் ஸ்பாக். இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். ஒன்று ஆன்லைனில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக முடிக்கிறான்னா பையன், என்ன பிரச்சனை இருக்குது, ஏதாவது கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை சார்ட் அவுட் பண்ணக்கூடிய ரோல் தான் உங்களுடைய க்ரூஷியல் ரோல், ஸ்பாக்கோட ரோல். அதனால் நல்லா பண்ணக்கூடிய ஸ்பாக்ஸ் எல்லாம் யூ ஆர் கோயிங் டு பி ஃபெட்டட். எப்படி உங்களுக்கு என்ன ப்ரைஸஸ் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எவ்ரி மந்த் நம்ம லீடர்ஸ் ஸ்டேட் லெவல்லையும் பப்ளிஷ் பண்ண போகிறோம், ஜோன்ஸ் இந்த ஜோன் லெவல்லையும் பப்ளிஷ் பண்ண போகிறோம். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலேஜஸை கண்டிப்பாக நம்ம பப்ளிஷ் பண்ணுவோம். இவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான ப்ரைஸஸ் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய ஹை வேல்யூ கோர்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் தனியாக காலேஜ் போய் அந்த ட்ரைனிங் ப்ரொவைடர்கிட்ட கேட்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 85,000 சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்குது. அது எல்லாமே சப்சிடைஸ்டு ரேட்டில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். பட் இன்னுமே அதை குறைக்க முடியாது. ஏன்னா சில டெக்னாலஜி கோர் டெக்னாலஜி கோர்சஸ் எல்லாம் இன்னும் ஹை ரேட்ஸாக இருக்குது, வேர் த ஸ்டூடெண்ட் கேனாட் அஃபோர்ட். அந்த மாதிரி கோர்சஸை நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம் அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு. ஸோ தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் கோயிங் டு கெயின் ஹியூஜ்லி பை திஸ் பெர்ஃபார்மன்ஸ் இன் த நான் முதல்வன் போர்ட்டல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோர்சஸை வி ஆர் கோயிங் டு ஆஃபர். ஒன்று. ரெண்டாவது, இந்த ஹேக்கத்தான்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுற, இப்போ அவர் சொன்னார் ஆட்டோடெஸ்க் 360 ஃபியூஷன் 360 ஹேக்கத்தான் இஸ் நவ் ஓப்பன். இப்போ ஓப்பனாக இருக்குது. இப்போ உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் ரெகுலர் இன்டர்வல்ஸில் நடத்த போகிறோம். இது என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ரியல் டைம் ப்ராப்ளம்ஸை ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ண முடியும். இது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வேல்யூ ஆட் இல்லை, ஃபேக்கல்ட்டிக்கும் வேல்யூ ஆட். நேற்று லக்ஷ்மி கமிஷனர் டெக்னிக்கல் எஜுகேஷன் பேசினப்போ யூ ஹாவ் டு ஷார்பன் யுவர் ஆக்ஸ்ன்னு சொன்னாங்க. இது எல்லாருக்குமே, இது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும், எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாருக்குமே ஒரு அப்கிரேடேஷன் ஆஃப் ஸ்கில்ஸ், எல்லாருக்குமே ஒரு அப்ஸ்கில்லிங் தேவை. ஸோ யாருமே முழுமையாக நாங்கள் படித்து முடிச்சிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்றைக்கி காலகட்டத்தில் அதுவும் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம அப்ஸ்கில் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் மென்டர் பண்ணும்போது, இந்த ஹேக்கத்தான்ஸில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மென்டர் பண்ணும்போது யூ ஆல்சோ லேர்ன். ஸோ நம்மளுக்கும் இது வேல்யூ ஆடாக இருக்குது. அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸில் பங்கேற்கிறதுக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் ஊக்குவிக்கணும். இப்போ ஓப்பனாக இருக்கிறது ஃபியூஷன் 360 சேலஞ்ச். இந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸில் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை மேபி ஒரு 100 or 200 ஸ்டூடெண்ட்ஸை எடுத்து இதே மாதிரி நாங்கள் ஹை வேல்யூ ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். ஸோ அதுவும் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸையும் டார்கெட் பண்ண போகிறோம், காலேஜஸையும் பண்ண போகிறோம், ஸ்பாக்ஸுக்கும் இந்த ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்க போகிறோம். யூ வில் ஆல்சோ பி ஃபெட்டட் பை த ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர். ஆனுவல் அவார்ட்ஸும் நம்ம அறிவிக்க போகிறோம். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காலேஜஸை ஆனுவல் அவார்ட்ஸும் வி ஆர் கோயிங் டு டு. ஸோ நிறைய எக்ஸைட்டிங் things are in store. நான் முதல்வன் is such a dynamic thing. இது இவ்வளோதான் அப்படின்றது கிடையாது. இது இன்னைக்கு நாங்கள் ஐஓடி கொடுப்போம், நாளைக்கே அது ரிலவெண்ட் ஆயிடுச்சுன்னா வேறு டெக்னாலஜி வரப்போகுது. இன்றைக்கி ஒரு ட்ரைனிங் பார்ட்னர் சரியாக பண்ணலை அப்படின்னு உங்ககிட்ட இருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா இன்னொரு ட்ரைனிங் பார்ட்னர். ஸோ இட்ஸ் சச் அ டைனமிக் திங் வேர் த உங்களுக்கு இவ்வளோ ஒரு டைனமிசிட்டி இந்த சிலபஸ் அண்ட் இவ்வளோ ஒரு சேஞ்ச் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இந்த சிலபஸ் நோவேர் யூ கேன் ஃபைண்ட். So here is a placeholder. We are not trying to replace. Again, I would like to reiterate that this is not a program which is trying to replace academicians. We are rather trying to complement your efforts. You come with amazing years of experience. Every years, 30 years, 25 years in this domain. Every years of experience, you add to this. You add value to this. And we are trying to add value rather to you, to your organization, to your institution, to your students. அதனால் நீங்களும் இணைந்து இந்த நான் முதல்வன் ப்ரோக்ராமை சக்ஸஸ்ஃபுல் ஆக்கணுன்றது தான் எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை. சே ரெப்ரசன்ட் ப்ராடக்ட் என்னோட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட். இப்போ ஸ்டார்ட் அப் இந்த டெக்னாலஜி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் 2 டேர்ம்ஸ் சொல்லுவாங்க. ஒன்று MVP அப்படின்ற டேர்ம் சொல்லுவாங்க, தென் PMF அப்படின்ற டேர்ம் சொல்லுவாங்க. ஸோ MVP இஸ் அ மினிமம் வயபிள் ப்ராடக்ட். தென் அந்த ஸ்டேஜ் முடித்த உடனே PMFனா ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட். அந்த டைமில் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டில் கொடுத்துருவோம். மார்க்கெட்டோட ஃபீட்பேக் எடுத்து அங்கே கஸ்டமர்ஸ்க்கு ஆக்சுவலாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் ரெக்யர்டு இருக்கோ அதர்வைஸ் ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறது தான் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். ஸோ இங்கே நான் முதல்வன்
பிளாட்ஃபார்மும் நம்ம அதே பிரின்சிபலில் தான் டெவலப் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் வேணும், இல்லை என்ன ஃபீச்சர்ஸ் இருந்தால் உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஃபீட்பேக்கை கண்டினியூஸாக நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் ஜாஸ்தியாக இதை யூஸ் பண்ணி ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸில் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், அல்லது என்னென்ன ஆடட் வேல்யூ ஆட் பண்ணலான்ற கொடுக்குற ஃபீட்பேக்கில் தான் இந்த போர்ட்டலும் இந்த பிளாட்ஃபார்மும் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ அந்த வித் தட் ரெக்வஸ்ட் ஐ கன்க்ளூட் மை செஷன்.